உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்த உடனே உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கிறேன். அதை நல்லா ஒரு 2 பக்கமாக கொஞ்சமாக நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சால்ட், தேவைக்கேற்ற மாதிரி கூட போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருக்கலாம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் 5 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்கிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேணாம். அப்படியே எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில்